வாங்க இன்றைக்கி சில்லி செய்யலாம். எப்படி சில்லி செய்கிறது அப்படின்றத. ஸோ ஆக்சுவலி மீன் கடையிலே நம்ம சில்லி செய்கிறதுக்கு ஃபிஷ் வேணும்னா அவங்களே அழகாக இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கருவாடு துண்டு மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் ஸ்மெல் போகிறதுக்கு. அதுக்கடுத்து சால்ட்டு, தேவைக்கேற்ற சால்ட்டு, ஒரு ஆஃப் லெமன் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வேணுன்றவங்க க்ளவுஸ் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்காங்க. பெருசாக காரம் இருக்காதுன்ட்டு நான் கையிலே மிக்ஸ் பண்ணிடுறேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு வேறு பவுலுக்கு போட்டு சூப்பராக ஊறினதுக்கு அடுத்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மசாலா ஊறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் மேலே ஆச்சு. நான் அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் பவுடர் அது மாதிரி டிப் பண்ணி போட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து நெத்திலி மீன் வந்து குழம்பு செஞ்சீங்கன்னா அந்த குழம்புலேயே வந்து கொஞ்சோண்டு மீன் எடுத்து பாப்பா ஃப்ரை பண்ணி தரலான்ட்டு வச்சேன். அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு சாப்பிட்டுருக்காங்க பாப்பா. ஸோ இதுதான் அந்த நெத்திலி மீன். ஸோ கொஞ்சோண்டு எடுத்து பாப்பாக்கு குழம்பு செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது தவா ஃப்ரை பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும். பட் இப்பயும் ஒரே ஒரு பீஸ் போட்டு கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மம்மி. நாங்கள் இதுக்கு வந்து அப்படியே நம்ம ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் பெப்பர் 4 தூவிட்டு நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். நான் ஃபிஷ் இதுலேயே நான் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற ஒரு ஐட்டம்னா இந்த சில்லி தான். இது பேர் சில்லி ஃபிஷ் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் சில்லி ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெத்திலி மீன் வாங்கலாம்னா இது நெத்திலி கிடையாது, ஏதோ வேறு வெரைட்டி என் பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெத்திலி மீன் குழம்பு இன்றைக்கி ஒரு பிடி வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டியாக. ஸோ எத்தனை பேருக்கு இந்த கடல் மீன் சி ஐட்டம்ஸ் பிடிக்கும்? ஸோ எங்கள் பாப்பாக்கு வந்து சி ஐட்டம்ஸ் பிடிக்கும். பறக்கிறது, நடக்கிறது எல்லாமே பிடிக்கும். அப்போ நல்லா முறுமுறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குங்க. நம்ம குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அப்படியே பொரியல் மாதிரியே சாப்பிட்லாங்க. அவ்வளோ செமையாக இருக்குது மீன். டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நெத்திலி மீன் ஃபஸ்ட் டைம் தவா போட்டு சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் என் தவா பவுடர் வெளியே வாங்கிட்டு வந்து தான் நான் போட்டேன். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இந்த மசாலா. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ மக்கள் செமையான ஒரு நெத்திலி மீன் கபாப் ஃப்ரை எது வேணாலும் சொல்லிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டியாக செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரை நான் இதே தாங்க ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன். செமையா சூடு. பசங்க ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க காரம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு செமையாக இருக்குங்க. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.